அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் அவர்கள் எழுதிய பேய் கூட்டம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இரவு 12 மணி அளவுல தூக்கம் வராம தனியா நீங்க ஒரு அறையில் இருந்திருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த கதவு படபட படபட படன்னு தட்டுறாங்க. அது யாருன்னு தெரியல. கதவு திறந்த அடுத்த செகண்டு உங்க கண்களெல்லாம் கட்டிர்றாங்க. அப்படி கட்டிட்டு உங்கள எங்கேயோ கடத்திட்டு போறாங்க. அப்படி கடத்திட்டு போனதுக்கப்புறம் நீங்க கண்ண திறக்கும்போது, அங்க இருக்கிறது வெறும் சுடுகாடு. அங்க நீங்க பார்க்கிறதெல்லாம் எரியும் பிணங்கள், சன்னியாசிகள், தீவெட்டிகள், பெண்கள் இப்படியா இருக்கிறாங்க. இது ஒரு பேய் கதையா? அப்படின்னு நம்ம பார்த்தா இல்ல. மனிதன் பயத்தை உடைத்தெறிய ஒரு தத்துவ கதையாக தான் பாரதியார் சொல்றாரு. அதற்கான பதிலாக நிற்கும் சிறுகதையே மகாகவி பாரதியாருடைய பேய் கூட்டம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. நம்ம கதையினுடைய கருக்குள்ள போயிடலாம். இந்த கதையினுடைய மையக்கரு, பயம் என்பது வெளியில் இல்ல. அது மனிதன் மனதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இந்த கதையின் மூலம் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மரண பயம், இருள் பயம், பேய் பயம், எதிர்கால பயம் இவற்றை எல்லாம் தாண்டி மனிதன் உயர வேண்டும் என்பதே இந்த கதையின் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இந்த கதை ஒரு பேய் கதை போல தொடங்கினாலும், இறுதியில் அது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு கதையாக, தன்னம்பிக்கையை ஊட்டும் கதையாக நம்மளுக்கு ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கதை எழுதின ஆசிரியரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சுப்பிரமணிய பாரதியார் தமிழகத்தின் விடுதலை கவிஞர்னு சொல்லுவாங்க. இவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, சிந்தனையாளர், புரட்சியாளர், தத்துவவாதி. அவருடைய படைப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரத்தை பற்றியும், அச்சம் இல்லாத பற்றியும், தத்துவம் பற்றியும், ஆன்மீகத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதி பாடியிருக்கிறார். இந்த கதையிலும் அதே கருத்தை வேறொரு வடிவத்தில் நம்மளுக்கு அழகாக பாரதி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த கதையில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள், காளிதாசன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இவன் தான் இந்த கதை சொல்லி, இந்த கதையில் அந்த கதையை சொல்லி கூட்டு போகிறாப்புல. கதாநாயகன் வேணு முதலி அப்படிங்கிறது கதையினுடைய தொடக்கத்தில் பெயர் கூறப்படும் நபர். தலைமை பரதேசி கதையின் முக்கிய தத்துவ பாத்திரம் சொல்கிறாங்க. சந்நியாசிகள் ஆன்மீக உண்மையை எடுத்து நம்மளுக்கு சொல்கிறவங்க. தீவெட்டி பெண்கள் பின்னர் பேய்கள் என அறியப்படுகின்றவர்கள். ஓகேவா? சரி, இந்த கதையை நம்ம வெறும் இப்படி பார்க்குறத விட ஒரு இருட்டான ஒரு உலகத்தில் போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு நான் திங்க் பண்ணேன். ஸோ அதனால் இந்த கதையை பாருங்கள். ஓர் இரவு, நள்ளிரவு. காளிதாசனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் பல விஷயங்களை நினைத்து கொண்டிருந்தான். லெனின், பத்திரிகை செய்திகள், இப்படி மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. தூக்கம் வராததால் ஒரு புத்தகத்தை எடுத்து அவன் படிக்கின்றான். அப்போது திடீரென்று கதவு பலமாக தட்டப்படுகிறது. வெளியில் நண்பன் வேணு முதலியின் குரல். கதவை திறந்த உடனே அவனை யாரோ பிடித்து கண்களையும் கைகளையும் கட்டிவிடுகின்றார்கள். குதிரை வண்டியில் கடத்திச் செல்கின்றார்கள். பயந்து போன அவன் இனி என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவிக்கின்றான். சிறிது நேரத்தில் சுடுகாட்டில் அவன் கண்கள் திறக்கப்படுகின்றன. அங்கே எரியும் பிணங்கள், சந்நியாசிகள், தீவெட்டிகள், விசித்திரமான சூழல். பின்னர் 100 பெண்கள் தோன்றினார்கள். திருவாசகப் பாடலை பாடி ஆடுகின்றனர். அந்த இசையும் அந்த சூழலும் அவனை மெய்மறக்கச் செய்கிறது. பிறகு தலைமை பரதேசி அவரிடம் பேசுகிறான். நீ அச்சமில்லை என்று எழுதுகிறாய், ஆனால்
உண்மையில் அச்சமில்லாமல் இருக்கிறாயா என்று கேட்கின்றான். பின்னர் மரண பயம், சிவம், ஆன்மீகம் இவற்றைப் பற்றி ஆழமான தத்துவங்களை பகிர்கின்றான். இறுதியில் அந்த தீவெட்டி பெண்கள் எல்லாம் பேய்கள் என்று சொல்கின்றான். ஆனால் அப்போது கதையின் மையச் செய்தி நமக்கு புரிகிறது. பேய்கள் பயமுறுத்த வரவில்லை, பயத்தை வெல்ல கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது என்று. ஓகே, இந்த கதையெல்லாம் கேட்டிங்களா? இந்த கதை நம்மளுடைய சமூகத்துக்கு, அதுவும் தமிழ் சமூகத்துக்கு சொல்ல வருவது என்னதுன்னா, இந்த கதை நமக்கு சொல்லும். ஓகே, எல்லாம் கதையெல்லாம் கேட்டிங்களா? இந்த கதை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மனிதன் மிகப்பெரிய எதிரி. அது பேய் இல்லை, அவனுடைய பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று மனிதர்கள் தோல்வியை பார்த்து பயப்படுறாங்க, மரணத்தை பார்த்து பயப்படுறார்கள், எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறாங்க. இதுதான் இந்த கதையினுடைய மூலமாக பாரதி அவர்கள் சொல்கிறாரு. பயத்தை விடு, வாழ்வை எதிர்கொள் என்று இந்த கதையில் அழகாக சொல்கிறாரு. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கதையினுடைய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, பயம் ஒரு மாயை. மனதை வென்றவன் உலகத்தை வெல்ல முடியும். மரணத்தை கூட இயற்கையின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையான ஆன்மீக அச்சத்தை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மை நாமே நம்ப வேண்டும் அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாங்க. பொதுவாக பாரதியினுடைய எழுத்துனாலே அது தமிழுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். குறிப்பாக இந்த சிறுகதையில் அவருடைய எழுத்து நடை எப்படின்னா, பாரதியோடைய எழுத்து நடை இந்த சிறுகதையில் ஒரு தனித்துவமான ஒரு எழுத்து நடையாக இருந்துச்சு. நகைச்சுவை, சாகசம், மர்மம், தத்துவம், ஆன்மீகம் எல்லாமே ஒன்றாக கலந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்து நடையாக இருந்துச்சு. முதல்ல இது ஒரு திகில் கதையாக தோன்றினாலும் பின்னர் அது ஒரு சாகச கதையாக மாறுது. அது ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக வந்துருச்சு. இறுதியில் அது ஒரு ஆன்மீக பாடமாக முடிகிறது. இதுவே பாரதியின் இந்த கதையில் அவர் எழுதியிருக்கிற எழுத்து நடை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. முடிவாக பேய் கூட்டம் என்பது பேய்களை பற்றிய கதை அல்ல, மனிதன் மனதை பற்றிய ஒரு கதை. சுடுகாட்டில் நின்று கொண்டு மரணத்தை நேராக பார்த்து கொண்டு அச்சமில்லை என்று சொல்ல கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த கதை. இந்த கதையை வாசித்து முடித்த பிறகு நம் மனதில் ஒலிப்பது ஒரே ஒரு வரிதான்: பயம் வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம் மனதிலிருந்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லி பயத்தை விட்டொழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.